ஒரு வீடு வந்து எப்பவுமே வந்து செவ்வகம் இல்லைன்னா வந்து சதுர வடிவத்துல தான் இருக்கணும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா வந்து நெறைய பேர் வந்து அவங்க வீடு இன்னும் அழகாக்கணும், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டிசைன்டா இருக்கணுங்கிறதுக்காக ஃப்ரண்ட் எலிவேஷன்னு ஒரு கர்வோ, இல்லைன்னா வந்துட்டு கார் பார்க்கிங்க்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து இன்னொரு பக்கம் கட் பண்ணி ஒதுக்கிடுறாங்க. வீடு ஒரு பக்கம் இருக்கும், கார் பார்க்கிங் ஒரு பக்கம் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல. இப்படி நீங்க சொல்றத தாண்டி ஒரு விஷயம் பண்றனால, அந்த டிசைன, ஸ்ட்ரக்சர் எல்லாம் மாத்துறனால எதனா விஷயங்கள் நடக்குமா வாஸ்துல? அழகு பண்ணுறேங்கிற பேரில் வந்து எலிவேஷன் நிறைய பண்ணி, நிறைய வீட்டுக்குள்ளே லைட்டிங்ஸை போட்டு, இந்த மாதிரிலாம் நிறைய ஆடம்பரமாக பண்ணுனீங்க அப்படின்னா, ஒரு கிரகப்பிரவேசம் நீங்கள் பண்ணுறீங்களா, அந்த அன்னையோட உங்களோட பிரச்சனை ஆரம்பமாயிருதுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். நான் நிறைய இடங்கள்ல இதை நான் பார்த்துட்டேன். அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அதே மாதிரி எந்த கார்னரையும் கட் பண்ணி கார்போர்ட்டிக்கோ போடாதீங்க. எப்போதுமே வீடு வந்து சதுரம் செவ்வகமாக இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ வடகிழக்கு கட் ஆகுது அப்படின்னா, அப்போ அது தலையில்லாத வீடு. அப்போ தென்கிழக்கு கட் ஆகுதுன்னா அந்த வீடு வந்து வயிறு இல்லாத வீடு. வந்து வடமேற்கு கட் ஆகுதுன்னா அது வந்து ஒரு கால் இல்லாத வீடு. தென்மேற்கு கட் ஆகுதுன்னா அது முதுகு தண்டுவடம் இல்லாத வீடு. அப்போ ஒரு மனிதனோட உடம்பும் வீடும் ஒன்று தான், ஒன்றுக்கு ஒன்று